மாருதி வீட்டில் இருக்கார். அப்போ ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தா தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே வராங்க முத்தழகு. என்ன யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லைக்கா, ஃப்ரெண்டு தான்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஃப்ரெண்டா? ஏன்னா அடிக்கடிக்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாங்க. என்னம்மா என் தம்பிக்கு அடிக்கடிக்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழ் உடனே புரிஞ்சுக்கிட்ட அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபோனை முத்தழகு அப்படியே மருதுகிட்ட கொடுக்குறாங்க. என்ன உன்னோட ஃப்ரெண்டு என்ன போய் அண்ணின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. மருது அமைதியாக இருக்காரு. ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு மருது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக திலகா வராங்க. வந்து அவனே சொல்கிறாங்க. அதுவா ஒன்றும் இல்லைம்மா, அவனோட ஃப்ரெண்டு தான், அவன் காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு தான், பேர் தமிழ் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு திலகா சமாளிக்கிறாங்க. நல்ல பொண்ணுதாம்மா, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நீ எதுவாக இருந்தாலும் பார்த்து பழகு சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பூமி வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, இங்கே பாரு இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன், நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி போயிட்டு வாங்க, இந்தாங்க நீங்கள் ஒன்று கேட்டிங்கல்ல உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு தராங்க. என்னது, அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. நீங்கள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக தாங்குற மாதிரி கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. நான் அவங்க தாங்குற மாதிரி கொண்டுனா அதுக்காக சாப்பாடாக கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. பின்ன வேற என்ன தர முடியும்? இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக நான் இல்லாமல் என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு. ஆளைப்பாரு ஆளை, சும்மா உங்களை நினச்சி நான் வருத்தப்படுவேனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. பூமியும் அங்கேருந்து போகிறாரு. வீட்டில் இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி. அஞ்சலி என்ன ஒரே பேடு ஸ்மெல்லாக வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா குழந்தை டாய்லெட் போயிருக்கு. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரா சரவணா, நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, உன்னை நான் பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் நீ டாய்லெட்லாம் போய் ரொம்ப என்னை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு கோவமாக வருது உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளீன்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே தூக்குறாங்க. மீனாட்சி, என்ன மீனாட்சி உன்னை அஞ்சலி நல்லா பார்த்துக்கிறாளா? அவள் முன்னாடிலாம் உன்னை திட்டிகிட்டே இருந்தா, இப்போ சூப்பராக பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் டாய்லெட் போயிட்டே இருக்குது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்கள பார்த்துட்ருக்காங்க. முத்தழகு பொன்னி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்கே அவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. யார் அந்த வெள்ளைக்காரர்? பார்த்தேன். அவர் என்ன தெரியுமா பண்ணார், எனக்கு தாங்குற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குற மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக சாப்பாடு கட்டிட்டு போய் கொடுத்தேன். நல்லா சாப்பிடுங்க, இது உங்களுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. பின்ன சிரிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. நீ என்ன பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் எங்கேயோ ஊருக்கு போகிறாராம், வரத்துக்கு ஒரு நாள் ஆகுமா, அது வரைக்கும் என்ன பார்க்காம இருக்க முடியுமா, பேசாமல் இருக்க முடியுமா கேட்குறாரு. அவர் இல்லைனா நான்லாம் இருந்தது இல்லையா என்ன? அதெல்லாம் முடியும், போங்க போய் வேலை இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. ஓ அப்போது அவர் ஞாபகம் உனக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. அவர் ஞாபகம்லாம் வராது. இங்கே பாரு பொண்ணு, இன்றைக்கி ஃபுல்லாக நீ அவரை நினைக்கவே கூடாது.